வணக்கம். நான் ராஜேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான டூர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கேன். கருங்கல்ல இருக்கக்கூடிய ஆல் இந்தியா மேட்ச்க்கு நான் வந்திருக்கேன். ஒரு அற்புதமான பிளேயர், நிறைய பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு, மீட் பண்ணியாச்சு, அவங்கள்ட்ட வந்து சந்திச்சு அற்புதமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆனா கபடி போட்டி அப்படிங்கிறது ரசிக பெருமக்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் திசைமலை மேட்சுக்கு போயிருக்கும் போதே ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நிறைய ரசிகர்கள் வந்து டிஸ்ட்ரிக்டை தாண்டி வந்து பயணம் பண்ணி அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அது ஒரு டாக், அது ஒரு நோக்கம்னு வச்சுக்கோங்களா. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி நம்ம ஸ்டேட்டை தாண்டியும் அவங்க வந்து கபடியை நேசிச்சு அவங்க வந்து பார்க்க போறாங்க. அதுல மிக முக்கியமானவராக நான் கருதுறேன். ஒரு நபர், ஒரு என்ன சொல்றது, ஒரு அண்ணன். ஏன்னா ஒரு வயது முதிர்ந்தவராக இருந்தா கூட எல்லா இடமும் டிராவல் பண்ண விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண நினைச்சேன். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள், அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சார் வணக்கம். முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய இடத்துக்கு நீங்க டிராவல் பண்றதை நான் கேள்விப்பட்டேன். ஸோ முதல்ல நீங்க கபடி பிளேயரா இல்லன்னா ரசிகர் மட்டும்தானா? இல்ல கபடி பிளேயர். எந்த வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம்? நான் படிப்பு முடிஞ்சதுல இருந்து 9வது எனக்கு நல்ல திறமையா விளையாண்டேன். அதனால வந்து ஸ்கூல் மூலயமா டால்மியா, லால்பேட்டை இவன் ஸ்கூலுக்குள்ள எங்க பிடி சார் அழைச்சிட்டு போவாங்க. அது மூலியமா தான் நான் பிளேயர் ஆனேன். அது மூலியமா டீம் உருவாக்கினேன். அதுல இருந்து நல்ல ஒரு 10-12 விளையாடின காலகட்டத்துல எந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட், அந்த ஸ்டேட், வெளியே விளையாட போனது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி? அப்ப டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் தான் போனோம். மத்த எல்லாருமே ஊர்ல விளையாடிட்டு எங்க மாவட்டத்துல ஏதோ விளையாண்டோம். அப்புறம் நடுவரா இருந்தேன்னு சொன்னீங்களா சார்? நடுவர் வந்து எங்க மாவட்டத்துக்கு தான். அடுத்த மாவட்டத்துக்கு வந்து அதாவது காட்டுமன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல போயிருந்தேன். அதே மயிலாடுதுறை பக்கம் போகும்போது நடுவரா தெரிஞ்ச தொட்டு அவாய்ட் பண்ணி ஆன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதே தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கம் போகும்போது அங்கிருந்து இங்க வந்து விளையாடுவாங்கல்ல, அந்த பிளேயர் வந்து நிறைய ஒரு பிளேயரு சிறந்த நடுவர் சொல்லி ஊத சொல்லிருக்காங்க. 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் எனக்கு ஊத வச்சிருக்காங்க. ரசிகரை எல்லா இடமும் டிராவல் பண்றீங்களே, அது சலிக்கலையா? எப்படி சலிப்புத்தன்மை வந்து கபடியில கிடையாது. ரசிகரை வந்து நல்லாதான் இருந்து பார்க்கணும், நல்லாதான் இல்லாத பார்க்க கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ரசிக்கணும்னா எந்தெந்த டீம் எப்படி வளர்த்துருக்காங்கிற முதல் கண்டிஷன் நமக்கு வேணும். 2வது வந்து நல்ல பிளேயரா விளையாண்டாங்க, அவங்க விளையாண்ட பார்க்க வேண்டாம், இந்த டீம் சரியில்லை, ஒன் சைடு மேட்ச் எனக்கு பிடிக்காத நம்ம சொல்லக்கூடாது. இந்த கிரவுண்ட் இல்லைன்னா அடுத்த கிரவுண்ட்ல அவங்க ஒன் சைடாவே இருக்காங்க, இல்லை அடுத்த கிரவுண்ட் டெவலப் ஆகுறாங்கிறத பார்க்கணும். அதான் மெயின் மெச்சூரிட்டி நமக்கு. இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் டிராவல் பண்ணீங்களா, வெளியே டிராவல் பண்ணீங்களா? வெளியே ஒரு டைம் நான் ஒடிசாவுக்கு போயிருந்தேன். கட்டாக வந்து ஒரு ஆடியன்ஸ் சிறப்பாக எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப, அது எப்படி சொல்றதுன்னா மகிழ்ச்சி, அது ஒரு மிக மிக மகிழ்ச்சி. அப்ப அந்த அவார்டு அப்படிங்கிறது இன்னும் மேலும் போகணும் அப்படிங்கிறதுதான். அனைத்து ஒடிசா, அனைத்து வெளி மாநிலங்கள் எனக்கு வந்து குரூப் அனுப்பி ரூட் சரியா இருந்தது. ஆனால் நிச்சயமாக அதை நான் அட்டெண்ட் பண்ணுவேன். எல்லா இடமும் போறீங்க. அப்போ ஒரு விஷயம் கேட்கிறேன், நம்ம தமிழ்நாட்டுல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்ல உங்களுக்கு பிடித்தமான 1-2 பிளேயரை சொல்லுங்க. அப்படி வந்து ஐசிஎஃப், தமிழ்நாடு போலீஸ், இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ் அப்படின்னு ரசிக்கலாம். கபடினாலே ரசிக்கணும். அதான் மெயின். எல்லா இடமும் டிராவல் பண்றீங்க. அது வந்து நீங்க ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, அதனால சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அவங்க வந்து ஒரு ஆட்டக்காரங்கனாக்க அசுக்குடிதான் அப்படிங்கிற பிளேயர் டீம் இப்படி இருக்குமே. ஆனால் திருவாரூர் மாவட்டம், திருக்காட்டுப்பள்ளி மாவட்டத்தில் வந்து மேட்டுப்பட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி சிறந்த டீம் அது வந்து 5 ஊர் இருக்குது. அதே மாதிரி பொத்தனூர், மேட்டுப்பட்டி, அதே மாதிரி இந்த ஸ்டாய், மயிலாடுதுறை, இது மாதிரி டீம்ல நல்ல ஒரு செயின் பில்டர்ஸ், அது மாதிரி செயின் கோக்குறது மாதிரியான பார்வைகள். ஒரு பிளேயரை பிடிச்சாங்க 7 பேருமே அவுட் ஆகணும், இது லாக் ஆகணும். ஒரு ஒற்றுமையோட அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சே தீரணும். கண்டிப்பா தனி நபர் பண்ணி இல்ல, கபடினாலே உங்களுக்கு பிடிக்கும். எல்லா இடமும் டிராவல் பண்ணுவீங்க. சலிப்புத்தன்மை எனக்கு இருக்காது. கண்டிப்பா உங்களை மாதிரிப்பட்ட ரசிகர்கள் நிறைய இடத்துல டிராவல் பண்ணி கபடிக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் இன்னைக்கு டாப்ல இருக்குன்னு சொல்றது நம்ம தான் பெருமை பண்ணிக்க கூடாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச ரசிச்சிருக்கா, நம்மள 4 பேர் ரசிக்கிறாங்கிற ஆனவும் நமக்கு இல்லாமலே ரசிகரை கூட்டி ஒரு, அதாவது திசை வெளி திசை, அது என்ன திசையின் மலையில வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லுமே வந்து ஆடியன்ஸ் பார்த்தாங்க. அது குறைஞ்சது வந்து அனைத்து மாவட்டத்திலேயே அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்தவங்க பிளேயர் மட்டுமே 1000 பேர் தாண்டி இருக்கும். அது அங்க உள்ள சார் எஸ்வி சாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும்.
விஎஸ்ஆருக்கு நிச்சயம் தெரியும். தெரிஞ்சாலும் அவ்வளவு காப்பரேட் பண்ணி அவ்வளவு மக்களுக்கு உணவு அன்பளிப்பு அளித்து அறிவுக்கு இருக்கைகள் கொடுத்து, ஆனா அவருக்கு தெரியாது. ஆனா அங்க எங்க தங்கியிருந்தாங்கன்னா அது யாரு எவ்வளவு யாருன்னு கேட்காத அளவுக்கு அங்க கோஆபரேட் பண்ணி மேனேஜர் வச்சிருந்தாங்க. ஸ்கூல் சப்போர்ட் ராஜ்யசபா நல்லா அனைத்து ஸ்கூல்லையும் போய் தங்கியிருந்து பெருமையோட பார்த்தோம். அது எங்களுக்கு ரொம்ப பெருமை. மீண்டும் மீண்டும் நீங்க பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் இன்னும் கபடி இன்னொரு கட்டத்துக்கு. அதே இது இந்த ஊர் வந்து கருங்கல், இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்க கண்டுக்கல, சில இதெல்லாம் கோஆபரேட் பண்ணி யாருன்னு கேட்காத அளவுக்கு கேட்டாங்க. விஷயத்த சொல்ல சரி ஓகே கோஆபரேட் பண்ணி ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. நல்லா படுத்திருந்தோம், நல்ல வசதி, எந்த பிரச்சனையும் இல்லை. முடிச்சுட்டு உடனே போவோம். இந்த வீடியோக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும். சரியா? நன்றி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை இப்ப முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வந்து உங்கள் ராஜேஷ் ஆல்வேஸ் 11 சப்போர்ட். நன்றி, நன்றி, வணக்கம்.